என்னடா மாறிட்ட? யார கேட்டுடா மாறின? இதுக்கு மேல முடியாது. நான் ஹெல்மெட்டை தாண்டிட்டேன். என் உடம்புக்குள்ள என்னென்னமோ பண்ணுது. எனக்கும் தாண்டா. எனக்கு இப்ப வாந்தி வர மாதிரி இருக்கு. சீக்கிரமா எந்திரி. எனக்கு கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. அந்த டர்போ கிரானி அடைச்சு என்ன அவ்வளவு போக விட்டுட்டேன். எது? ரெண்டு பேரும் சீட்டிங்கா பண்றீங்க. நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன். உங்களுக்கெல்லாம் மரியாதைனா என்னன்னு நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு கத்து தரோம். தோ பாருடா, இந்த கிழவி என்னமா பேசுது. எங்கள மாதிரி சின்ன பசங்க கிட்ட உன் வீரத்தை காட்டியே உனக்கு வெக்கமா இல்ல? என்னத்த சொல்றது, விட்டு தள்ளு. ஒழுங்கா மரியாதை கொடுத்து பேச. நீங்க ரெண்டு பேரும் இந்த கிழவிக்கு ஒண்ணும் தெரியாது ஏமாத்திரலான்னு நினைச்சீங்களா? ஆனா நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என்னை ஏமாத்தவே முடியாது தெரியுமா? உங்களை திருட்டு பசங்களா. சரி ஓடுங்க, இல்லனா உங்க ரெண்டு பேரையும் நான் கொன்றுவேன். இப்பவே கிளம்புனீங்கன்னா ஷோனோ சிட்டியை விட்டு ரொம்ப தூரம் போயிடுவீங்க. ஓடி போறதுக்கு எவ்வளவு நேரம் தேவை? 10 நிமிஷமா இல்ல 20 நிமிஷமா? எனக்கு ஒரே ஒரு செகண்ட் போதும். என்ன? ஒரு செகண்ட் முடிஞ்சிருச்சு. இப்ப என் ஆட்டத்தை பாரு. முடிச்சு இழ. மரியாதையா இங்க திரும்ப வந்துருங்க. அந்த டர்போ கிரானி எல்லாரும் 100 கிலோ கிரானி தான் கூப்பிடுவாங்க. டக்காசாக்கில 120 கிலோமீட்டர் வேகத்துல போகும். அவளால நம்மள பிடிக்கவே முடியாது. அடியே கோடு விழுந்த கிளம்பி உனக்கு வயசாயிடுச்சுன்னு நினைக்கிற உன்னால எங்களை பிடிக்கவே முடியாது. மாட்டீங்களா? இந்த செயினாலலாம் எனக்கு ஈடு கொடுக்க முடியாது. வளைவுல எப்படியும் ஸ்லோ பண்ணி தான் ஆகணும். என்னால மணிக்கு 100 கிலோமீட்டர் ஓட முடியும். உங்களால தப்பிக்கவே முடியாது. உங்களை புடிச்சே தீர்வேன். நீ வாய் மட்டும் தான் பேசிட்டு இருக்க, ஆனா ஒண்ணுக்கும் காட்ட மாட்டேங்கிற. என்னோட பாட்டி சரியாதான் சொல்லிருக்காங்க. உன்ன மாதிரி முட்டால ஈஸியா ஏமாத்திடலாம். நீ இப்போ எங்க இருக்கன்னு கொஞ்சம் பாரு. எங்க வலையில நீ வசமா மாட்டிக்கிட்ட. அப்படி போடு. காமிகோ சிட்டிக்கு உங்களை வரவேற்கிறேன். என்னையே ஏமாத்திட்டீங்கல்ல, நான் உங்களை சும்மா விட மாட்டேன். என்ன விட போறியா இல்லையா? வேகமா தான் இருக்கேன், ஆனா உன்கிட்ட விவேகம் சுத்தமா இல்லவே இல்ல. அதனாலதான் நீ இப்போ சாக போற. இந்த ரேஸ்ல வின் பண்ணது நான் தாண்டி கிழவி. மிஸ்ஸாயா சேகி பண்ணவ எங்க இருக்கும்? நண்டங்க அந்த கிழவி எங்க போச்சு? அவங்க கதை முடிஞ்சது. நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சிறப்பா செயல்பட்டிருக்கீங்க. இறந்து போன பெண்களை இங்கதான் அடக்கம் பண்ணிருக்காங்க. இறக்கமே இல்லாம அவங்கள கொடூரமா கொன்னு இருக்காங்க. எல்லாருமே உன் வயசு பொண்ணுங்க. தீய சக்தியா மாறணும்னு அவங்க தலையெழுத்து போல. எங்கள மாதிரி ஸ்பிரிட் மீடியன்ஸ் இந்த டர்போ கிரானியால பல கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கோம். எங்கெல்லாம் தீய சக்தியோட நடமாட்டம் இருக்கோ அங்க இந்த மாதிரி பெண்கள் இறந்து போறது வழக்கமான விஷயம். ஆத்மா சாந்தி அடையாதவங்களுக்கு அந்த டர்போ கிரானி தான் ஆறுதலா இருந்தாங்க. சரி விடுங்க, இறந்து போனவங்க உயிரோட இருக்கிறவங்களுக்கு தொல்லை கொடுக்க கூடாது. தொல்லை பண்ணா நாம தான் அவங்கள விரட்டி அடிச்சாகணும். நமக்கும் அதே ரூல் தான்.
இறந்து போனவங்கள நாமளும் தொல்லை பண்ணவே கூடாது. அவங்க இருக்கிற இடத்துக்குள்ள அனுமதி இல்லாம நாம உள்ள போனா நமக்கு மரணம் மட்டும்தான் கிடைக்கும். அதனால உயிரோட இருக்கிறவங்க உயிர் இல்லாதவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது. நல்ல வேளை உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே. ஹே பாட்டி, நீங்க என்ன பண்ணீங்க? பெரிய பீஸ் தான் வேணுமா? இந்த நண்டை நான் தான் புடிச்சா, அதனால எனக்கு தான் வேணும். நீங்க போய் அந்த மொக்க படத்தை பாருங்க. மரியாதையா விட்டுடு, இல்லனா கெண்ட கக்குற பொருட்களை நான் எரிச்சிடுவேன். பாவி பையனை ஏமாத்த பாக்குறீங்களா? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? அந்த டிவிடியை வச்சு முதல்ல நீ தானே என்ன ஏமாத்துன. நீங்க ரெண்டு நான் பேரும் உன்னை ஏமாத்தலையே. கொலப்பசியில இருக்கீங்கன்னா வேணும்னா என்னோடயதும் ஐயோ பாவம், கை கெட்டினது வாய் கெட்டாம போயிடுச்சா? சரியான தண்டம். சோத்துக்கு சண்டை போட்டா எப்படி சாப்பிடுறது? உங்களுக்கு எல்லாம் அந்த நண்டை எப்படிதான் சாப்பிடணும்னு தோணுதோ? போனா போகுதுன்னு சாப்பாடு போட்டா ஓவரா பேசுறியா? எப்படி பார்த்தாலும் அதுவும் நண்டு தானே, மூட்டு சாப்பிடு. ரெண்டு பேரும் எதுக்கு தான் இப்படி இருக்கீங்களோ? நீ எதுக்குடா இதுக்குள்ள கோவப்படுற? சரி, இப்ப உன்கிட்ட அது இருக்கா இல்லையா? எல்லாம் இருக்கு. அத காப்பாத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்படியா? அப்ப அத காட்டு. நான் காப்பாத்துனது கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணணும். கிழவிக்கு ஆசைய பாரு. பேத்தி பாட்டி ரெண்டும் பைத்தியமா? ஏ, பாட்டி என்ன பண்றீங்க? மிஸ் ஆயா, நீங்க வேடிக்கை பாக்குறீங்களா? குடும்பமே கூறுகட்ட குக்கரா இருக்கே. எங்க ஓடுற? நில்லு. நீங்க செஞ்ச எல்லா உதவிக்கும் நன்றி. பரவாயில்ல புட்டி, இதுக்கெல்லாம் எதுக்கு நன்றி? ஒரு ஆண் மகனா இந்த வீட்ல என் கற்பை காப்பாத்திக்கிறது கஷ்டம். அடுத்த முறை மாட்டாமே போவ. இந்த பக்கம் வந்தாதானே? குளிருதே, உன்னை வர வைக்கிறேன்டா. சரி, நீ எதுவும் பெருசா எடுத்துக்காத. அவங்க சும்மா உனக்கு கிண்டல் தான் பண்றாங்க. அந்த நண்டை உன்கிட்ட இருந்து புடுங்கினதுனால உனக்கு என் மேல அவ்வளவுலாம் கோவம் ஒன்னும் இல்லையே. அட, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உன்ன மாதிரி பஞ்சத்துல அடிப்பட்டவங்க தான் நண்டு சாப்பிடுவாங்க. அசிங்கம் முடிச்சவ. சரி, அப்படின்னா நான் கிளம்புறேன். பாய் பாய். குட் பை மிஸ் அயாசே. எல்லாத்துக்கும் நன்றி. கிளம்புறேனா சொன்னா வரமாட்டானோ? இதுக்கு மேல திரும்பவும் இவளை மீட் பண்ண முடியாதோ? தேவையில்லாம அவசரப்பட்டு குட் பைன்னு வேற சொல்லிட்டேனே. தவளை தன் வாயால் கெடுன்பாங்க. டேய் புட்டி, ஆ, நாளைக்கு ஸ்கூல்ல பாப்போம்.